ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2ல் இருக்கிற ப்ரோஸ் when the trees walked லெசனை தான் பார்க்க போகிறோம். மரங்கள் நடந்த போது அப்படிங்கிற லெசனை எழுதினது ரஸ்கின் பாண்ட் ஆவார். ரஸ்கின் பாண்ட் இஸ் an award winning இந்தியன் ஆத்தர். ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர் விருது பெற்ற இந்திய எழுத்தாளர். ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ். இவர் 500க்கும் அதிகமான புக்கை எழுதியிருக்கிறாரு, சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, நாவல்களை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம he writes poetry and books for children as well as adult. இவர் எண்ணற்ற புத்தகங்களையும் கவிதைகளையும் குழந்தைகளுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் எழுதியிருக்கிறாரு. he lives with his adopted family in Latur in Missouri, India. இந்தியாவில் இருக்கக்கூடிய முசோரி எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு மலைவாழ் பகுதி. அந்த இடத்துல லாத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் தத்தெடுத்து கொண்ட குடும்பத்தோட அவர் வாழ்ந்து வராரு. he was awarded the பத்மஸ்ரீ in 1999 and பத்ம பூஷன் in 2014. 1999ல பத்மஸ்ரீ அவார்டும் 2014ல பத்ம பூஷன் அவார்டும் இந்தியாவிற்கு வழங்கி சிறப்பிச்சிருக்கு. செக்ஷன் 1, listen to your teacher read the first part of the story. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டோரியை டீச்சர் ரீட் பண்ணும்போது கவனிச்சிங்க அப்படின்னா many things described in the story can be seen in the picture. அதில் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிற நிறைய சீன்ஸை இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். find and name them. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பிக்சரை நல்லா கவனிச்சு பாருங்க. தாத்தாவும் ஒரு பேரனும் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சின்ன பையன் தான் ரஸ்கின் பாண்ட். ஆத்தர் அவர் தான் இல்லையா. அவருடைய இளமை காலத்துல தன்னுடைய தாத்தா கூட இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து தான் இந்த லெசனை எழுதியிருக்கிறாரு. இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு பங்களா இருக்கு, பங்களா பக்கத்துல மரம் இருக்கு, அது மேங்கோ ட்ரீ இருக்கு, அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கு, அதுல வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு, கிரீப்பிங் வைன் அப்படிங்கிற இந்த செடி கொடி படர்ந்த செடி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பாடத்துல வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஒன் மார்னிங் while I was sitting beside grandfather on the veranda steps. beside அப்படின்னா அருகில், வராண்டா ஸ்டெப்ஸ் அப்படின்னா தாழ்வாரத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டு. ஒரு நாள் காலையில் நான் எங்க தாத்தாக்கு பக்கத்துல வராண்டா ஸ்டெப்ஸ்ல உக்காந்துட்டு இருக்கேன். I noticed the tendril of your creeping vine trailing nearby. creeping vine அப்படின்னா படரக்கூடிய செடி, அதாவது பூசணி செடி, அவரை செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது கொடி மாதிரி படர்ந்து தன்னுடைய பக்கத்துல வர்றதை அவர் பார்க்கிறார். As we sat there in the soft sunshine of a North Indian winter. winter அப்படின்னா குளிர்காலம், நார்த் இந்தியன் வின்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னன்னா கடுமையான குளிர். அதாவது சவுத் இந்தியாவில் குளிர்காலம் அப்படிங்கிறது அதிகமாக தாக்காது, ஆனால் நார்த் இந்தியா குளிர் வந்துட்டு ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ வட இந்திய குளிர்காலத்தில் அந்த மென்மையான சூரிய ஒளியில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது I saw the tendril moving slowly towards grandfather. கிராண்ட்ஃபாதரை நோக்கி அந்த கொடியானது மெதுவா நகர்ந்து வர்றதை என்னால் பார்க்க முடியுது. 20 minutes later it had crossed the step and was touching his feet. 20 நிமிஷம் கழிச்சு அது படிக்கட்டை கடந்து தாத்தாவினுடைய காலில் தொடுறதை நான் பார்க்குறேன். There is probably a scientific explanation for the plant's behavior. plant's behavior அப்படின்னா செடியினுடைய நடத்தை. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த செடி படர்ந்து வந்து தாத்தாவினுடைய பாதத்தை தொட்டுச்சு இல்லையா, அது சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது சூரியனுடைய வெப்பத்திலையும் லைட்லயும் தான் அது படர்ந்து வரும். ஆனா இந்த ஆத்தருக்கு என்ன தோணுதுன்னா, பட் ஐ லைக்ட் டு திங்க் இட் மூவ்ட் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்பிளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். அந்த படர்ந்த செடி படிக்கட்டெல்லாம் தாண்டி தாத்தாக்கு பக்கத்துல வர்றதுக்கு காரணம் அது தாத்தா கூடவே இருக்கணும்னு நினைக்குதுன்னு அவர் சொல்றார். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் டிராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஒவ்வொருத்தரும் தாத்தா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சம்டைம்ஸ் when I sat by myself beneath a tree. பெனித் அப்படின்னா அண்டர். சில சமயத்துல நான் மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஐ வுட் ஃபீல் ராதர் லோன்லி. நான் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பட் as soon as grandfather joined me the garden became a happy place. ஆனா என் தாத்தா வந்த உடனே அந்த தோட்டம் ரொம்ப மகிழ்ச்சியான இடமா மாறிடும். grandfather had served many years in the Indian Forest Service. தாத்தா பல வருஷமா இந்திய வனத்துறையில வேலை செஞ்சவர். and it was natural that he should
should know trees and like them. அதனால அவருக்கு மரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறதோ அதை விரும்புறதோ இயற்கையானதே. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around. Dehradun அப்படிங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தலைநகரம். அவுட்ஸ்கிரிட் அப்படிங்கிறது புறநகர் பகுதி. அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் ஒரு பங்களாவை அந்த டேராடூன்ல இருக்கிற வெளிப்புறத்துல ஒரு பங்களாவை கட்டுறாரு. அந்த பங்களாவை சுத்தியும் நிறைய மரங்களை நடுறாரு. என்னென்ன மரங்கள்னு பாருங்க. லைம், மேங்கோ, ஆரஞ்சு அண்ட் கோவா. எலுமிச்சை மரம், மாங்காய் மரம், ஆரஞ்சு மரம், கொய்யா மரம் அப்படின்னு பல மரங்களை நடுறாரு. அது மட்டும் இல்லாம ஆல்சோ யூக்கலிப்டஸ் அப்படிங்கிற தைல மரத்தையும், ஜகரண்டா அப்படிங்கிற ஊதா நிறத்துல பூ பூக்கக்கூடிய மரத்தையும், அண்ட் பெர்ஷியன் லிலாக்ஸ் அப்படிங்கிற மலைவேம்பு இனத்தை சார்ந்த ஒரு மரத்தையும் அவர் வீட்டை சுத்தி வைக்கிறாரு. இந்த ஃபர்டைல் டூன் வேலி plants and trees grew tall and strong. Fertile அப்படிங்கிறது able to produce a lot of plants or crops. எது விதைச்சாலும் நல்லா வளருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செழிப்பான இடத்தை தான் ஃபெர்டைல்னு சொல்லுவாங்க. டூன் வேலி அப்படிங்கிறது இமயமலை பகுதியில் உள்ள சிவாலிக் மலையில அகலமாவும் நீளமாவும் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல தாவரங்கள், மரங்கள் எல்லாம் ரொம்ப உயரமாவும் ரொம்ப வலிமையாவும் வளரும்னு சொல்றாரு. There were other trees in the compound before the house was built. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அங்க காம்பவுண்ட்ல வேறு சில மரங்களும் இருந்துச்சு, including an old maple. அதுல அரச மரமும் அடங்கும். That had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. Abandoned அப்படிங்கிறது left without care, அதாவது யாருமே வசிக்காத ஒரு வீடு, பாழடைஞ்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். vigorous அப்படிங்கிறது healthy and strong, ரொம்ப பலமா வளர்ந்து நிற்கிறது. ஸோ அந்த அரச மரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பாழடைஞ்ச வீட்டில் இருக்கிற செவ்வரை செங்கல்லாம் உடைச்சிக்கிட்டு ரொம்ப பலமா வளர்ந்து நிற்குது. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப். அரச மரங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் இல்லையா. ஈவன் when there is no breeze, their broad chest, slim waisted leaves will spin like tops, determined to attract your attention and invite you into the shade. தென்றல் எதுவும் வீசாத நேரங்கள்ல கூட அந்த அரச மரத்தினுடைய விரிந்த அமைப்பும் மெல்லிய இலைகளும் பம்பரம் போல பார்க்கும் நம்மள கவனத்தையும் ஈர்த்து தன் நிழலை நோக்கி அது அழைக்கும். Grandmother had wanted the peepal tree cut down, but grandfather had said let it be, we can always build another outhouse. பாட்டிக்கு அந்த பீபிள் ட்ரீயை, அதாவது அந்த அரச மரத்தை கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப தொந்தரவா இருக்கு இல்லையா. ஆனா தாத்தாக்கு அதுல விருப்பம் இல்லை. அந்த மரத்தை அப்படியே விட்டுடலாம், நாம வேணும்னா வெளிப்புறத்துல வேற வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Grandmother didn't mind trees. பாட்டிக்கு பெருசா மரங்கள் வளர்க்கறதுல ஆர்வம் கிடையாது, அதனால அதை கண்டுக்கிறது இல்லை. பட் she preferred growing flowers. ஆனா அவங்களுக்கு மலர் செடிகள் வளர்க்கறதுல ஆர்வம் அதிகம். and was constantly ordering catalogs and seeds. அதனால constantly அப்படின்னா தொடர்ச்சியா மலர் செடிகளுடைய விதைகளையும் பட்டியலையும் அவங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower garden. தாத்தாக்கு கார்டன் அமைக்கிறதுல விருப்பம் இல்லைனாலும் பாட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. பட் பிகாஸ் he liked watching butterflies. அந்த மலர் செடிகள் மேல பட்டாம்பூச்சி வந்து அமர்றத அவருக்கு ரொம்ப பிடிக்கும். and there is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. பட்டாம்பூச்சிகள் வர்றதுக்கு செடி வளர்க்கறது தான் ஒரே வழி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதோட when the trees walked லெசனோட செக்ஷன் 1 முடிவடையுது. செக்ஷன் 2, செக்ஷன் 3 அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.